பொறுத்தமட்டில் இன்று ஒரு பெரிய பரபரப்பு. இன்று எப்பக்கம் திரும்பினாலும் காவல்துறை அதிகாரிகள் ஆங்காங்கே வாகனங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய விடயம் ஒருவித பரபரப்போடு தான் சென்னை இருந்து கொண்டிருக்கின்றது. சீமான் அவர்கள் இன்று வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி தன்னுடைய வாக்குமூலத்தை அவர் கொடுக்க இருக்கின்றார். இதற்கு முன்பு கூட அவர் ஒருமுறை தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்திருப்பதாகவும், தற்பொழுது அந்த வாக்குமூலத்தை கொடுப்பதற்கான இரண்டாவது முறையாக வாக்குமூலம் கொடுப்பதற்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் தான் இப்பொழுது உலா வந்து கொண்டிருக்கின்றன. சீமான் அவர்களுடைய வீட்டை சுற்றி காவல்துறை அதிகாரிகள் நிறைய காவல்துறை சார்ந்தவர்களை அங்கு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதுபோல வலசரவாக்கம் காவல் நிலையத்தை சுற்றியும் யாரும் உள்ளே நுழைந்துவிடக்கூடாது என்பதை மையப்படுத்தி அங்கும் காவல் பலப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. இந்த சூழலில் சீமான் அவர்கள் 8 மணி அளவில் வாக்குமூலம் கொடுப்பதற்காக உள்ளே அனுமதிக்கப்படுவார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தங்கும் விடுதியில் சீமான் அவர்கள் தங்கியிருக்கிறார் என்கின்ற செய்திகள் தான் தற்பொழுது ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விடயத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுவதற்காக சீமான் அவர்கள் தான் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த சேலத்தில் இருந்து அவர் கிளம்பி வந்த அந்த விடயங்களை மையப்படுத்தி ஒவ்வொரு ஊடகங்களும் அதை முதன்மைப்படுத்தி செய்திகளை வெளியிட்டிருந்த களங்களை பார்க்க முடிந்தது. அதுபோல சீமான் அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் இறங்கியவுடன் தான் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். இன்றைய சூழலில் இது அரசியல் கோணத்தில் பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுகின்றது. இன்னொரு கோணத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை, அதாவது திட்டமிட்டு அந்த கட்சியை சார்ந்த விடயங்களுக்கு ஒரு முதன்மை கொடுத்து அந்த கட்சியை அரசியல் களத்தில் அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் பரவலாகவே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த வழக்கை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது சில விடயங்களை நான் நேற்று ஒரு காணொளியில் பதிவிட்டிருந்தேன். சில நண்பர்கள் அதற்கு விமர்சனங்களும் கொடுத்திருந்தார்கள். நீ என்ன செம்பு தூக்கியா அல்லது ஒரு குறிப்பிட்ட இதை சார்ந்து நீ பயணிக்கின்றாயா என்கின்ற கேள்வியெல்லாம் கேட்டிருந்தார்கள். இங்கு உண்மையை மட்டும்தான் பேச வேண்டும் என்பதுதான் களம். ஒரு தகவலை நாம் எடுத்து வைக்கின்ற பொழுது அந்த தகவல் சார்ந்த உண்மை நிலை என்ன என்பதை மையப்படுத்திய கருத்துக்களைத்தான் நாம் பதிவிட வேண்டும். குறிப்பாக தேசிய தலைவரை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம், அந்த தலைவரை முன்னிலைப்படுத்தி தான் நாங்கள் அதன் பின்னால் பயணிக்கிறோம் என்பதைத்தான் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பெண்ணுக்கு இழுக்கு வருகிறது என்கின்ற பொழுது தேசிய தலைவருடைய ஆட்சி காலகட்டங்களில் எந்த பெண்ணுக்காக இழுக்கு வருகிறது என்றால் அந்த பெண்ணுக்கு இழுக்கு வராமல் எப்படி தடுக்க முடியும் என்கின்ற களத்தை எடுத்து செயல்பட்ட ஒரு மகோன்ய தலைவர் அவர். ஆனால் அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய நாம் ஒரு பெண் சார்ந்த விடயத்தில் நாம் எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள் தவறா சரியா என்று அலசி பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த அலசி பார்க்க வேண்டிய விடயத்தில் நாம் பல உண்மைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அன்று காவல்துறை அதிகாரிகள் நேற்று சீமான் அவர்களுடைய வீட்டிற்கு சென்ற விடயமும் அங்கு நடந்த அந்த விடயங்களை வைத்து அங்கு நடந்த அந்த சம்பவங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அது ஒரு அசம்பாவிதமான சம்பவம் என்று எடுத்துக்கொள்ளலாம். தங்களுடைய ஊழியர்கள் அல்லது தங்களால் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த காவல் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய தங்களுடைய ஊழியர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்தி சீமான் அவர்களுடைய மனைவி அவர்கள் வெளியே வந்து அந்த காவல்துறை அதிகாரியிடம் மன்னிப்பு கேட்ட விடயங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே எங்கோ ஒரு சின்ன தவறு நடந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு உன்னிப்பாகவே கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அது ஒருபுறம் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் இன்றைய சூழலில் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து 15 வருடங்களாக ஒரு பெண் தான் சார்ந்த ஒரு விடயத்தில் தான் அந்த பெண்ணை சீரழித்து விட்டதாக தொடர்ச்சியாக அவர்கள் இந்த கருத்துக்களை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் அவர்கள் இதுபோன்ற கருத்துக்களை வைப்பதும் அதற்கு நான் விளக்கம் கொடுப்பதும் அது எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் என்ற கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். அப்பொழுது பத்திரிகையாளர் கேட்கின்றார், ஒரு கேள்வியை கேட்கிறார். நீங்கள் குறிப்பிடுவது சரிதான், ஆனால் நீங்கள் எதற்காக 50,000 ரூபாய் மாதம் கொடுத்தீர்கள் என்ற கேள்வியை வைத்த பொழுது நாங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்கின்றோம், அப்படித்தான் இந்த பெண்ணுக்கும் உதவி செய்தோம் என்று நடிகை விஜயலட்சுமி அவர்களை மையப்படுத்தி குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு மனிதன் தவறு செய்வது என்பது இயல்பான ஒன்று. எந்த மனிதனும் இந்த மண்ணில் உத்தமனாக இருக்க முடியாது.
ஒருமுறை அண்ணா அவர்களிடம் ஒரு நடிகையை மையப்படுத்தி ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது அண்ணா அவர்கள் குறிப்பிடுகின்றார், அந்த நடிகை படிதாண்டா பத்தினியும் இல்லை, நான் யோக்கியனும் இல்லை என்ற ஒரு கருத்தை பதிவிட்டார். தான் தவறு செய்கின்றோம் அல்லது தான் இந்த விடயத்தில் தவறிவிட்டோம், அதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை அன்றைய சூழலில் இருந்தது என்பதுதான் பதிவு. அதுபோல இன்னும் பெரும் தலைவர்கள் இருக்கின்றார்கள், பெரிய அரசியல் களத்திலே பயணிக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் கூட ஏறக்குறைய ஏதாவது ஒரு தவறு செய்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு களத்தை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள், அதை அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். சீமான் அவர்கள் 15 வருடங்களாக இந்த வழக்கையும் இந்த பிரச்சனையும் எதற்கு இழுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. இன்று விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சீமான் அவர்கள் இத்தனை பத்திரிகை சந்திப்புகளையும் இத்தனை தான் வரக்கூடிய அந்த இடத்தில் தனக்கான ஒரு களம் உருவாக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய கட்சி தொண்டர்களை அவர் திரட்டி அல்லது கட்சி தொண்டர்களுக்கு நீங்கள் வர வேண்டும் என்கின்ற கட்டளைகளின் அடிப்படையில் அங்கு திரண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் வைத்து பார்க்கின்ற பொழுது சீமான் அவர்கள் ஏதோ ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திவிட்டு அதன் அடிப்படையில் அவரை கைது செய்து கொண்டு அழைத்து வந்தது போன்ற ஒரு மாயை தோற்றம் இங்கு கட்டி அமைக்கப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட பெண் தான் பாதிக்கப்பட்ட விடயத்தை அவர் தெளிவாக எடுத்து வைக்கின்றார். நாங்கள் இருவருமே வாழ்ந்தோம் என்பதை அவர் எடுத்து வைக்கின்றார். அதில் உண்மையில்லை என்றால் சீமான் அவர்கள் அதில் உண்மையில்லை என்கின்ற விடயத்தை ஆதாரங்களோடு எடுத்து வைப்பதுதான் அது சால சிறந்தது. அதை விட்டுவிட்டு இப்படி ஒரு வேண்டாத ஒரு விளம்பரங்களை செய்யக்கூடிய களங்களை எடுக்கின்ற பொழுது இந்த தமிழ் தேசியம் என்கின்ற அந்த வார்த்தையின் மீது சில நேரங்களில் நமக்கே வருத்தங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. தமிழ் தேசியம் என்பது ஒரு கண்ணியத்தின் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு தலைவரை நாம் நேசிக்கக்கூடியவர்கள். தமிழ் தேசியம் என்பது பண்பாடோடு நடக்கக்கூடிய ஒரு களம் என்பதை எடுத்து வைக்க வேண்டிய சில செய்திகளை நாம் உணர்ந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட தலைவர் அந்த தலைவரை மையப்படுத்தி பயணிக்கக்கூடியவர்கள் நாம். தமிழ் தேசியம் என்கின்ற களத்தை மையப்படுத்தி நாம் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அந்த தமிழ் தேசியம் என்பது ஒரு பெண்ணை சீரழித்து விட்டு நான் ஒரு பெரிய ஒரு மகான் போல அல்லது ஒரு பெரிய வெற்றி வீரன் போலத்தான் நான் வருவேன் என்கின்ற அடையாளம் கட்டியமைக்கப்படுவது சற்று வருத்தம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. தமிழ் சார்ந்த விடயங்களையும் தமிழர்களுக்காகவும் சீமான் அவர்கள் பேசுகின்ற விடயங்களில் எந்தவித மறுப்பும் இல்லை. அவருடைய கருத்தாக்கம், அவர் எடுத்து வைக்கக்கூடிய சொல்லாக்கம், இவைகள் மீது மதிப்பும் மரியாதையும் உண்டு. ஆனால் ஒரு பெண் உங்கள் மீது எதற்காக குற்றம் சுமத்தி இருக்கிறார் என்கின்ற விடயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த பெண்ணோடு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்பதற்கான அடையாளத்தை அந்த பெண் புகைப்படமாக வெளியிட்டிருக்கின்றார், காணொலியாக வெளியிட்டிருக்கின்றார். அப்பொழுதெல்லாம் அமைதி காத்து கொண்டு அந்த பெண்ணை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த பெண்ணை ஒரு இழிவான ஒரு பொருள் போல பத்திரிகையாளர்களிடம் நீங்கள் செய்திகளை சொல்கின்ற பொழுது அது ஒரு முதிர்ச்சி அடைந்த தலைவர் செய்யக்கூடிய வார்த்தைகளா அல்லது சொல்லக்கூடிய வார்த்தைகளா என்கின்ற கேள்விகள் தான் எழும்புகின்றன. இது நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு ஆதரவான பதிவல்ல. பாதிக்கப்பட்ட பெண் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நிஜம். காரணம், பாலியல் சம்பந்தமாக ஒவ்வொரு நிமிடமும் இந்த மண்ணில் பெண்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வேதனைகள் கண்ணீரை வரவழைத்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுது கூட ஒரு பேருந்தில் ஒரு இளம்பெண்ணை கற்பழித்ததாக செய்திகளும் அவரை கைது செய்து விட்டார் என்கின்ற செய்திகளும் வருகின்ற பொழுது மனதிற்குள் பயம்தான் வருகின்றன. எனவே பாலியல் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் வருகின்ற பொழுது அதில் தான் நிரபராதி என்கின்ற ஒரு செய்தியை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு அனைத்து களங்களும் தயாராக இருக்கிறது. சீமான் அவர்கள் அதை செய்திருந்தாலே சீமான் அவர்கள் உத்தமர், அவர் எந்த தவறும் செய்யவில்லை, விஜயலட்சுமி அவர்கள் திட்டமிட்டு சீமான் அவர்கள் மீது பழி சுமத்துகிறார் என்கின்ற எண்ணம் மக்கள் மத்தியிலே தோன்றியிருக்கும். ஆனால் இங்கு போகின்ற அந்த போக்கு, இதை வைத்து வாக்கு அரசியல் எப்படி பெற முடியும், இதை முன்னிலைப்படுத்தி எப்படி நாம் நம்மை வளப்படுத்தி கொள்ள முடியும், அல்லது நாம் எப்படி இதை முன்னிலைப்படுத்தி நமக்கான கூட்டத்தை இன்னும் வெப்பச்சலனத்தோடு வைத்து கொள்ள முடியும் என்கின்ற எண்ணத்தில் பயணிக்கக்கூடிய விடயங்கள் வேதனை தருவதாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.